இப்போ நம்ம பரிசல்ல போயிட்டு இருக்கோம்னு வைங்களேன், அந்த பரிசல்ல ஒரு ஓட்டை வந்துருச்சு. அந்த ஓட்டை வழியா தண்ணிலாம் வேகமா உள்ள வருது. அந்த தண்ணியை வாரி இறைச்சி நம்ம வெளியில விடலைன்னா நம்மளை நாம பாதுகாத்துக்க முடியாது. சேர்ந்துச்சுன்னா நமக்கு சேதாரம் ஆயிரும். அது போலதாயா பணத்தாலையும் பதவியாலையும் எவன் ஒருத்தன் உயரணும்னு நினைக்கானோ அவன் மட்டும்தான் நேர்மை இழக்கிறான். சரி சார், நேர்மை இழந்தா சட்டம் இருக்கு, போலீஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு நிறைய பேசுறாங்க. சார், சட்டத்தை பத்தி நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குன்னு வைங்களேன், தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி மேக்சிமம் அப்படியே சுற்றி முற்றி சண்டைலாம் முடிஞ்சோடனே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. வந்து கூட்டு போயிடாங்கன்னு வைங்களேன், ஒரு கட்டு கார்பன் ஷீட்டும் ஒரு டசன் பேப்பரும் வாங்கி கொடுத்தா அவன் பரம்பரையே ரொம்ப நல்லவங்கிற மாதிரி சில போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள ஃபைல் பேச சார் உயர நோக்கில் அவன் நேர்மை இழக்கிறான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க அரசன் வழி மக்கள் அவளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் எவ்வளி அரசன் அவளி. இன்னைக்கு அரசியல்ல நேர்மையை தேடுறது ராஜஸ்தான்ல போய் பனிப்பாறையை தேடுற மாதிரி இருக்கு சார். எங்க சார் இருக்கு நேர்மை அரசியல்ல? சார், ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ற விஷயத்துல எவ்வளவு குளறுபடி பாருங்களேன் சார். அப்ரூவ்னு போட்டுருவாங்க, கமிஷன்லாம் பேசி முடிச்சு. அப்ரூவ்னு போட்ட அடுத்த நாள் கமிஷன் வீட்டுக்கு வரலையாக்கும். அதே ஃபைல் எடுத்து முன்னாடி ஒரு நாட் போட்டுருவாங்க, நாட் அப்ரூவ்டு. அந்த அப்ரூவல் வாங்கினே கையில காலில் விழுந்து ஐயா சொன்ன பேசுனதை கரெக்டா கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா நோட்டு வந்த உடனே அந்த நாட் அப்ரூவ்டா மாறிடு சார். எப்படி சார்? அவன் உயர்ந்த நோக்கத்துல நேர்மை இழக்கிறான். நேர்மைங்கிறது நம்ம பார்க்குற பார்வையில இருக்கு. உங்களுக்கு நேர்மையா இருக்கிறது இன்னொருத்துக்கு தவறா இருக்கலாம். அவருக்கு நேர்மைன்னு படுறது வேற ஒருத்தருக்கு தவறு இல்லாத காரியமா படலாம். இன்னொருத்தர் அவர் அதை நேர்மை இல்லைன்னு சொல்லலாம். நம்ம இலக்கியங்கள்ல பிச்சை எடுக்கிறது தப்புன்னு சொல்லி இருக்கு. ஆனா அதே இலக்கியம் பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லி இருக்கு. எந்த காரியத்துக்காக நீங்க நேர்மையை அணுகிறீங்களோ அந்த காரியத்தை பொறுத்து இந்த நேர்மை இருக்கிறது. அதனால நேர்மைங்கிறது இழப்பு இல்லை, எந்த இடத்தை பொறுத்துங்கிறது கேள்வி. சார், எங்க ஊர்ல ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன் வார்டு கவுன்சில் தேர்தலுக்கு நின்னார். வெறும் 3000 ரூபாய் மட்டும்தான் செலவழிச்சாரு. ரொம்ப நல்ல மனுஷன், போஸ்ட் அடிக்கத்தான். அதுவும் நின்று 10,000 ஓட்டு வித்தியாசத்துல தோத்துட்டாரு. அதே ஆளு அடுத்த தேர்தலில் 1.5 லட்சம் ரூபாய் செலவழிச்சு 11 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சார்னா நம்ம எங்க இருக்கோம் சார்? சார், நமக்குன்னு ஒரு உன்னதமான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, ஓட்டுரிமை. இன்னைக்கு எத்தனை பேரு சரியா ஒழுங்கா எதையும் எதிர்பார்க்காம ஓட்டு போடுறாங்க? ஒரு எம்எல்ஏ தேசிய ஒருமைப்பாட்டு விழாவுக்கு பேச கூப்பிட்டாங்க ஐயா. இவர் போனாரு, மைக்கை பிடிச்சாரு. சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம், சேதுவை மேடிருத்தி வீடு சமைப்போம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்று அன்றே பாரதி ஒருமைப்பாட்டு உணர்வுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லோரும் ஒருமைப்பாட்டு உணர்வுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படி இப்படின்னு பேசி கைதட்டலை வாங்கிட்டாரு. வீட்டுக்கு போனார், படுத்தார். ராத்திரி 12 மணி கட்சிக்காரன் ஒருத்தன் போனான். அண்ணே அண்ணேன்னு கதவை தட்டினான். ஏய் என்னப்பா நேரங்கிட்ட நேரத்தில் வந்து கதை தட்டுது, என்ன விஷயம் அப்படின்னாரு. இந்த சிங்களத்துக்கு ஒரு பாலம் போடணும்னு சொன்னேன்ல, அந்த பால கான்ட்ராக்டை ஏன்டே வாங்கி தந்துருங்க. அவன் போயிட்டான். இவர் பொண்டாட்டி சொன்னா, என்னங்க பாரதியார் பாடலை தானே மேற்கோளை காட்டின சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு. அவன் சொல்லலாம், அடி போடி பைத்தியக்காரி, இப்படி முட்டா போய் இருந்தா தான் நான் எம்எல்ஏ இருக்க முடியும். ஒரு புதுக்கவிதைக்காரர் ரொம்ப அருமையா சொன்னா, ஐயா திருடன் ஓட்டை பிரித்து விட்டு திருடுகிறான், அரசியல்வாதி ஓட்டை வாங்கி விட்டு திருடுறான்னு ரொம்ப அருமையா சொன்னாயா. ஒரு கவிஞன் அழகா சொல்லுவான் சார், தெருவில் கிடந்த உடைந்த பானையை உதைத்து பார்த்தேன், தெருவில் கிடந்த உடைந்த பானையை உதைத்து பார்த்தேன், பானை பேச துவங்கியது. ஏ மானிடா, நேற்று நான் பானை, இன்று நான் உடைந்த பானை, நாளை நான் மண், நாளை நின்று மீண்டும் மறுநாள் நான் மீண்டும் பானை. ஆனால் நீ அந்த பானை கேட்டுதா சார்? இருக்கிற வரைக்கும் எதுல உயரணுமோ அதுல உயரணும் சார். திருவள்ளுவர் சும்மா சொல்லிட்டு போகல, தோன்றின் புகழோட தோன்றுகன்னு சொல்லியிருக்காரு. பிறக்கும் போதே நீ புகழோட பிறக்க வேண்டாம். ஒரு இடத்துல போய் நிக்கனா உனக்குன்னு ஒரு தனி மதிப்பு, தனி அங்கீகாரம் வர்ற அளவுக்கு பொருளோட உயரணும் சார். சார், வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும்.
என்ன பார்த்தாலே தெரியும், சரியான பட்டிக்காடு கிராமம்னு தெரியும். அப்படி சொல்லாத. அது என்ன பட்டிக்காடுன்னு சொல்ற? அப்படி பட்டிக்காடு இல்லாம நினைக்காங்க பட்டணம் வராது இல்லாதா? ஐயா பஸ்ல காலையில வரும்போது இந்த கேடிசி நகர் எனக்கு தெரிய மாட்டேங்கு. பஸ்ல கேட்டா சரியான பட்டிக்காடுன்னு என்ன பார்த்து சொன்னாங்க ஐயா இந்த ஊர்ல. அதாயா என்னோட வேதனையை சொல்ல வந்திருக்கேன். அந்த பட்டிக்காடுன்னு சொல்றதுனால கண்ணு கலங்கி சொல்றாத்தா. பட்டிக்காட்டுல இப்படி அப்பாவித்தனமான ஒன்ன மாதிரி ஜனம் இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்காத்தா. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா நம்ம ஊர்லலாம் காலையில பாத்தீங்கன்னா நல்லா சாணியை கரைச்சி 4 மணிக்கு எழுந்திருவோம். அதிகாலையிலே சாணியை கரைச்சி முத்தம் தொளிச்சு தூத்து கோலம் போட்டா அந்த அழகை பார்த்து அந்த தெருவில் போகிற சீதேவி எங்கள் வீட்டில் தான். ஆனால் ஐயா பட்டணத்தை அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல. அவசர அவசரமாக வேலைக்கு போகிறாங்க ஐயா. அதெல்லாம் நான் எதிர்பார்க்க முடியாது. எங்கள் கிராமத்தில் கூட்டம் கூட்டமாக அப்படியே மாமியா மருமக எல்லோரும் நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். தனித்தனியாலாம் எங்கள் மாமியா நாங்களாம் பிரிஞ்சு குடும்ப வாழ்க்கை இல்லை ஐயா நம்ம ஊரில். ஐயா நீங்கள் தனி கொடுத்தனம் போனதுனால உங்கள் தாத்தா இல்லைன்னு ஆயிடுவாரா? நீங்கள் அவரை சித்தப்பான்னு கூப்பிட போகிறீங்களா? ஐயா மல்லிகைப்பூ செடி இருக்குது, அதை ஒடிச்சு 4 இடத்துல பதியம் போட்டு வச்சா எல்லா இடத்துலையும் அது மணக்குது. அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிற நீங்கள் ஒரு குடும்பத்தில் 4 பேர் 4 தெருவில் தனித்தனியா பிரிஞ்சு இருந்தா அதை மட்டும் ஏன் இழந்துட்டோங்கிறீங்க? ரோஜா செடியை தனியா வச்சு பார்த்தா நல்லா இருக்கும், மல்லிகை செடியை தனியா இருந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சோலையில வச்சு பூந்தோட்டமா பார்த்தாலும் அழகா இருக்கும். பூந்தோட்டமா இருக்கிறதா கூட்டு குடும்பம், தனியா இருக்கிறது ரோஜா செடி மாதிரி. பாத்துக்கிட்டேன்னா காலையிலலாம் பாத்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையா செய்வோம். என் குழந்தை முன்னாடி ஒரு பாத்திரம் தேய்ச்சான்னா நான் ஒரு வேலையை பார்ப்பேன் ஐயா. காலையில் இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் விடுற அழகை பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் குளிப்பாட்டுனா ஒரு ஆள் நல்லா பிள்ளைகளை தலை கட்டி எங்கள் மாமா வருபில் பள்ளிக்கூடம் விட்டுருவான். எங்கள் மாமியாரை பார்த்தீங்கன்னா காலையிலே 2 ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு அவ்வாட்டில் காட்டுக்கு போயிடுவாவையா, வயக்காட்டை பார்த்து போயிடுவாங்க. எங்கள் மாமா அந்த பிள்ளைங்களெல்லாம் பொறுப்பாக அப்படியே துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிற அழகை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஐயா. ஆனால் நம்ம டவுனில் அப்படியாயா இருக்குது. அம்மா அவசர அவசரமாக சோத்தை வாங்கிக்கிட்டு ஒரு டப்பாவில் அடைச்சிக்கிட்டு அம்மா ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண, ஐயா ஒரு வண்டியில் போவேன், பிள்ளை ஒரு வண்டியில் அனுப்ப. அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கூட பார்க்க முடியாது உங்கள் அவசர வாழ்க்கையில். ஐயா கிராமத்தில் உள்ள பிள்ளைங்களாம் படிக்காதுன்னு நினைப்பாங்க. என் பிள்ளைங்க படிக்காங்க, எல்லாம் ஒரு நல்ல நிலைமையில் 4 பிள்ளைகளும் படிக்க ஐயா. நான் சமையல் வேலை பண்ணுவேன் ஐயா. அங்க அடுப்ப பத்த வச்சிருப்பையா பங்கன் வீட்டுல 3 மணிக்கு பத்த வச்சு விட்டுட்டு இங்க பிள்ளைகளுக்கு போன் அடிப்பையா. எம்மா எந்திங்க, எந்திரிச்சு பரீட்சைக்கு படிங்கன்னு சொல்லுவையா. ஆனா என் பிள்ளைங்க உடனே எந்திரிச்சு அக்கா எந்திரிக்க பார்த்து, அண்ணன் எந்திரிக்க பார்த்து, தங்கச்சி எந்திரிப்பா, தங்கச்சி எந்திரிக்க பார்த்து அப்படியே 4 பிள்ளைங்க எந்திரிச்சு படிக்கும் ஐயா. அப்படி படிக்கும். இன்னைக்கு வேலை எங்க வீட்டுக்காரர் ஒரு வெள்ளை அடிப்பாருங்க, யாராவது ஒரு 10 ரூபாய் கொடுத்தா எல்லாரும் பண்டை வாங்கிட்டு வருவாங்கய்யா. ஆனா எங்க வீட்டுக்காரர் அப்படி வாங்கிட்டு வர முடியாது, 2 பேனா வாங்கிட்டு வருவாரியா. ஆனா நான் கிராமம் தாயா. இப்படியே என் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் படிக்க வச்சு எங்க பிள்ளைய போய் என்ன தெரியுமா, எங்க பையன் பெரிய பையன் படிக்க ஐயா 2வது வருஷம் தூத்துக்குடியில மெரிட்ல சீட்டு கிடைச்சி இந்த தமிழ் மீடியத்திலேயே படிச்சு 1வது மாணவனா வந்து டாக்டருக்கு படிக்க ஐயா. சபாஷ். ஒரு பட்டிக்காட்டில் பிறந்து பட்டிக்காட்டில் இருந்தால் கூட படிக்க முடியும் ஐயா. என் பொண்ணு என்ன தெரியுமா ஐயா படிக்க நினைக்கா? பொண்ணு என்ன படிக்க? 12 படிச்சுக்கிட்டு இருக்கா ஐயா. என்னம்மா? 12ஆம் வகுப்பு படிக்க ஐயா. 1050 மார்க் இப்ப வாங்கிக்கிட்டு இருக்கா ஐயா. சபாஷ். அவ என்ன தெரியுமா ஐயா கேட்டா, என்னம்போ பிளேன்ல அந்த இன்ஜினியரிங்கா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஐயா. ஆனா அது எங்க இருக்கு என்ன படிப்புன்னு எனக்கு தெரியாதுயா. என் பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்படுதா ஐயா. ஒரு நிர்வாகத்தை யார்கிட்ட கொடுப்பீங்க? ஒரு பெரியவங்களா பார்த்து தான் நீங்கள் அந்த நிர்வாகத்தை பார்ப்பீங்க. ஆனால் அந்த நிர்வாக பொறுப்பை நான் யார்கிட்ட தெரியுமா கொடுத்துருக்கேன்? 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அவன் தான் என் வீட்டு நிர்வாகத்தை பார்க்கான். காசை கொடுத்தா இன்னைக்கு எந்த பொருள் இல்லையோ அரிசியில் இருந்து வீட்டுக்குள்ள பொருள் பூரா என் பையன் தான் வாங்கி வந்து கொடுக்காயா. நான் பெருமைப்படுதேன் ஐயா. இதெல்லாம் எங்கேருந்து தெரியுமாயா கிடைச்சது? அந்த முத்தத்தில் சோறு சாப்பிட்டோம் பாருங்க, இந்த பெரிய ஆளுங்க சொன்ன அறிவுரைங்க. இதை எல்லாம் கண்டிப்பாக நீங்களாம் அந்த கிராமத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க. இந்த கிராமத்து தங்கச்சியை அது ஒரு இதாக நினச்சிக்கிட்டு அந்த நல்ல கருத்துக்களை எடுத்து இங்கே வாழணும்னு நான் விரும்புகிறேங்க.